الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يمحق الله الربا ويربي الصدقات. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: وأعطوا الأجير أجره قبل أن يجف عقله. وكما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், உலகில் வாழ்ந்த மறைந்த வாழ்ந்தவர்கள் இருக்கின்ற நான் முஸ்லிமான ஆண்கள், குறிப்பாக இந்த சபையில் அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக நின்றுவிட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மவர்கள் அனைவர்களுக்கும் எல்லா விதமான வளங்களையும் நிறைவாக வழங்குவானாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, உழைப்பாளியின் உன்னதத்தையும் உழைப்பின் சிறப்பையும் அவர்களுக்கான உரிமைகளையும் இந்த உலகத்தில் பல தலைவர்கள் பேசிக்கொண்டும் இருக்கலாம். அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. அதே சமயம் அகிலத்தின் அருட்கொடையாம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று உழைப்பின் உன்னதத்தையும் உழைப்பாளியின் சிறப்பையும் அவர்களுக்கான உரிமைகளையும் பெற்றுத்தந்தது மட்டுமல்ல, தங்களுடைய வாழ்க்கையிலே சொன்னது மட்டுமல்ல, அவைகளை செயல் வடிவம் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வேறு யாரையும் இந்த உலகம் பார்க்கவில்லை. அந்த அளவிற்கு உழைப்பாளியின் உன்னதத்தை, உழைப்பின் அந்தஸ்தை, சிறப்பை, நாளை வறுமையில் அந்த உழைப்பாளிகளுடைய உன்னதத்தை, வியாபாரிகளுடைய நாளை வறுமையில் இறைவன் நடக்கும் விதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறையவே அதற்கான சிறப்புகளையும் ஆர்வங்களையும் ஊட்டி இருக்கின்றார். அதற்கு சிறு ஒரு ஆதாரமாக நான் ஆரம்பத்தில் வாசித்த அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள்மொழி அது ஒன்றே போதுமானதாகும். இந்த உலகத்தினுடைய இறுதி நாள் வரை அந்த பொன்மொழியை பொன் எழுத்துக்களால் உலக அரங்கில் பதியப்பட வேண்டிய ஒரு பொன்மொழியாகும். அது என்ன பொன்மொழி? சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்: வஅத்துல் அஜீர அஜ்ரஹு கப்ல அன் யஜிஃப அர்ஹு. உழைப்பாளியின் வியர்வை உலரும் முன், உழைப்பாளியின் வியர்வை காயும் முன் அவருக்கு நீங்கள் சரியான முறையிலே கூலியை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்களே. இந்த உலகத்திலே இது போன்றது ஒரு பொன்மொழியை யாருமே சொல்லியிருக்க முடியாது. உழைப்பாளியினுடைய அந்த வேர்வை காயும் முன் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கூலியை நீங்கள் சரியான முறையிலே, நிறைவான முறையிலே நிறைவேற்றி விடுங்கள் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, உழைத்துத்தான் வாழ வேண்டும் என்ற உறுதியான கொள்கையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்தார். எந்த நேரத்திலும் நீங்கள் உங்களுடைய கைகளால் தான் உழைக்க வேண்டும். வியாபாரம் செய்தோ அல்லது உத்தியோகம் செய்தோ எப்படியோ சரியான முறையிலே, ஹலாலான முறையிலே பொருள் ஈட்டுவதை உங்கள் மீது கடமை என்று சொன்னார்கள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக கண்ணியமிக்கவர்களே, உழைப்பதை விட யாரிடத்தில் சென்று யாசகம் கேட்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலும் அனுமதிக்கவில்லை.
ஏதோ சில நேரங்களில் சிலருக்கு அவைகள் ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களாக இருந்திருக்கலாம். தவிர யாராவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்டால் அவருக்கு சரியான ஒரு வழியை, அவருக்கு பொருளாதார ஈட்டும் முறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார். ஒருமுறை ஒரு நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உதவி கேட்கின்றார், பொருள் உதவி கேட்கின்றார். அதை நாம் இப்படி கூட சொல்லலாம், யாசகம் கேட்கின்றார். நபி அவர்கள் அந்த தோழருக்கு சொன்னார்கள், உங்களிடத்திலே என்ன பொருள் இருக்கின்றது வீட்டில்? யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் அல்லவா அவர்கள் வீட்டில்? சொன்னார்கள், என்னிடத்திலே ஒரு போர்வை இருக்கின்றது, இன்னொரு பொருள் ஒரு குவளை பாத்திரம் ஒன்று இருக்கின்றது. இந்த இரண்டு பொருள் தான் என்னிடத்தில் இருக்கு. அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த இரண்டு பொருளையும் கொண்டு வாருங்கள். அந்த இரண்டு பொருளையும் கொண்டு வர செய்து சஹாபாக்களுக்கு மத்தியிலே அதை ஏலமிடுகின்றார்கள். இந்த பொருளை யார் 2 திர்ஹத்திற்கு வாங்கிக் கொள்ளும், அந்த பொருள் உண்மையிலேயே பெருமானம் இல்லாததாக இருக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணத்தினால் அந்த பொருளை 2 திர்ஹத்திற்கு வாங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள் சஹாபாக்கள். 2 திரகம் கொடுக்கப்படுகின்றது. நபி அவர்கள் அதை வாங்குகின்றார்கள். அதை அந்த தோழர்களுக்கு கொடுத்து விட்டு சொல்கின்றார்கள், இதில் ஒன்றை உங்களுடைய குடும்பத்தாருக்கு உணவுக்காக கொடுத்து விடவும், இன்னொன்றை நீங்கள் கடைத்தெருவுக்கு சென்று ஒரு கோடாரியை வாங்கி வரவும் என்பதாக சொல்லி அவரை அனுப்புகின்றார்கள். அவரும் அது போன்று செய்கின்றார். அந்த கோடாரியை கொண்டு வருகின்றார். அன்பு நபி அவர்கள் அதற்கு தங்களுடைய புனிதமான கரங்களால் அதற்கு ஒரு கைப்பிடி தயார் செய்து அதை பொருத்தி அவரிடத்தில் கொடுக்கின்றார்கள். கொடுத்துவிட்டு சொல்லுகின்றார்கள், பாருங்க, நீங்கள் 15 நாட்களுக்கு இந்த பக்கம் வரவே கூடாது. நீங்கள் காட்டிற்கு சென்று விறகுகளை வெட்டி அதை நீங்கள் விற்று நீங்கள் பிறகுதான் என்னை வந்து சந்திக்கணும். அதே போன்று அவர் என்ன செய்கின்றார், செல்லுகின்றார். 15 நாட்களுக்கு பிறகு அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றார். தன்னுடைய கைகளிலே 10 திர்ஹத்துடன் வந்து சந்திக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாருங்க, நீங்க ஆரம்பத்தில் வந்து கேட்டீங்களே யாசகம், அதை விட இப்பொழுது உங்களுடைய கை நிறைய இருக்கின்றது, இந்த காசு இருக்கின்றது, இதுதான் சிறப்பானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பானவர்களே, உழைப்பின் உன்னதத்தை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உழைப்பையும் சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று அந்த உழைப்பிலே நேர்மையான முறை, அந்த உழைப்பிலே எந்த விதமான கலப்பிடமும் வந்துவிடக்கூடாது, எந்த விதமான நேர்மைக்கு மாற்றம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். இஸ்லாம் அதைத்தான் சொல்லுகின்றது. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது, எந்த நேரத்திலும் நீங்கள் அளவை நிறுவையிலே மோசடி செய்து விடாதீர்கள். அவுஃபுல் கைல வல் மீஸான பில் கிஸ்த், அளவை நிறுவையும் நீங்கள் நீதத்தோடு பூர்த்தி செய்யுங்கள். குர்ஆன் சொல்லுகின்றது, அளவை நிறுவையிலே மோசடி செய்தால் கடுமையான தண்டனை, நரக வேதனை உண்டு என்று குர்ஆன் எச்சரிக்கின்றது. இப்படியாக நேர்மை தவறாமல் செய்யக்கூடிய வியாபாரம் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளையிலே இந்த உலகத்திலே நேர்மையான முறையிலே நாணயம் தவறாமல் முறையிலே செய்த வியாபாரிக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு உன்னதத்தை அந்தஸ்தை கொடுக்கின்றார் என்று சொன்னார்கள். அவர் நாளை மறுமையிலே எழுப்பப்படும் பொழுது நபிமார்கள், ஷஹீதுகள், உண்மையாளர்களுடன் அவர் எழுப்பப்படுவார் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், எந்த அளவிற்கு ஒரு பக்கம் உழைப்பை சொன்னார்கள். கண்டிப்பாக நீங்கள் உழைத்து தான் சாப்பிட வேண்டும். அதே போன்ற சில நேரங்களிலே யாராவது வந்து யாசகம் கேட்டால் அன்பு நபி அவர்கள் மறுக்க மாட்டார். நாம் எல்லா யாசகர்களும் இதே போன்று நாம் சொல்லிவிட வேண்டும் என்ற அந்த கருத்து அல்ல. நபி அவரிடத்தில் யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லும் மனம், இல்லை என்று சொல்லாமல் எல்லோருக்கும் கொடுக்கும் மனமுடையவர்கள் தான். சில நேரங்களிலே அவர்களுடைய நிலைகளை பார்த்து இது போன்றது ஒரு வழிகளையும் காட்டியிருக்கின்றார்கள் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று வியாபாரத்திலே நீங்கள் உண்மையை பேசுங்கள்,
பொய் சத்தியம் செய்து விடாதீர்கள், உங்களுடைய வியாபாரத்திலே பொய்யை கலந்து விடாதீர்கள், பொய் சத்தியத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். பொய் சத்தியம் செய்து யார் தன்னுடைய வியாபாரத்தை வளர்த்து கொள்கின்றாரோ, வியாபாரத்தை அவர் அபிவிருத்தி செய்து கொள்கின்றாரோ, நிச்சயமாக அதிலே பரக்கத்து இல்லை. மாறாக நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் அவர்களை தன் ஒரு இரக்கமான ரஹமத்தான பார்வையை கொண்டு அல்லாஹ் அந்த வியாபாரிகளை பார்க்க மாட்டார். யார் இந்த உலகத்திலே மோசடி, அநியாயம், அக்கிரமங்கள், கலப்படங்கள் செய்து எப்படியாவது நான் பணத்தை சம்பாதித்து விட வேண்டும், எப்படியாவது நான் முன்னேறிவிட வேண்டும் என்று துடித்து கொண்டு வியாபாரத்தில் ஈடுபட்டு தவறான முறையிலே பொருளீட்டை செய்கின்றார்களோ, மறுமை நாளையிலே நாம் அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான பார்வையை விட்டும் நாம் தவிர்க்கப்படவும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி இருக்கின்றார்கள். வியாபாரம் செய்வது என்பது மிக முக்கியமான விஷயம். அதே போன்று அதிலே நேர்மை, நாணயம், தவறாமை என்பதும் மிக மிக அத்தியாவசியமான விஷயம் என்பதாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இந்த அளவுக்கு சொன்னால் உண்மையான முறையில் நாம் செய்யக்கூடிய அந்த வியாபாரத்திலே அதை கொண்டு அல்லாஹ் தன்னுடைய வியாபாரத்தில் பரக்கத்து செய்கின்றார். அந்த பொருளீட்டு முறையில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றார். இதற்கு மாறாக நாம் பொருள் எப்படியாவது பொருளீட்ட வேண்டும் என்ற நிலையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் அதில் வரக்கத்தை எடுத்து விடுகின்றான் என்பதாக சொன்னார். இதை கொண்டு எந்த அளவுக்கு நாம் பிரயோஜனம் பெறலாம் என்று சொன்னால் அதில் வரக்கத்து இருக்கின்றது, பாதுகாப்பு இருக்கின்றது. இந்த உலகத்திலும் அல்லாஹ் நிறைய வரக்கத்துகளை வைத்திருக்கின்றான், பாதுகாப்பை வைத்திருக்கின்றான். மறுமையிலும் அல்லாஹ் நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அன்பு நபி அவர்கள் ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். முற்காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை சஹாபாக்களுக்கு விளக்குகின்றார்கள். பாருங்க, 3 நபர்கள் காற்றின் வழியாக பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் கடுமையான இருள் வந்து விட்டது, இருட்டாகிவிட்டது, இரவு நேரம் வந்து விட்டது. அந்த 3 நபர்களும் என்ன செய்கின்றார்கள், நாம் இந்த குகையிலே தங்கிவிட்டு அடுத்த நாள் காலையிலே நாம் போகலாம் என்று தங்குகின்றார்கள். எதேச்சையாக அந்த குகையினுடைய வாசல் என்ன செய்கின்றது, ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அந்த குகையினுடைய வாசலை அடைத்து விடுகிறது. அடைத்து விட்ட உடனே 3 பேர்களும் முடிவு செய்து விட்டார்கள், குகை பாறை என்று சொன்னால் 3-4 நபர்களால் என்ன செய்ய முடியாது, அதை தள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை அந்த குகையினுடைய வாசலை முழுவதுமாக அடைத்து விட்டது. வெளியிலே அவர்கள் வர முடியாதவர்கள் உள்ளேயே மாட்டிக்கொண்டார்கள். இந்த 3 நபர்களும் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கின்றார்கள், நம்முடைய கதை முடிந்து விட்டது, அவ்வளவுதான். அப்படித்தானே, இந்த காலம் மாதிரிதான் நாம் என்ன செய்ய முடியாது, ஃபோனில் சொல்லி யாரையும் வர வைக்க முடியாது. அவர்கள் உள்ளே மாட்டிக்கொண்டார்கள். அவர்கள் 3 நபர்களும் ஒரு முடிவெடுக்கின்றார்கள், இனி அல்லாஹ்வை தவிர நமக்கு வேறு யாரும் உதவி செய்பவர்கள் இல்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் சொல்லி, அல்லாஹ்விற்கு எல்லாம் தெரியும் என்றாலும் அல்லாஹ்விடத்தில் சொல்லி நாம் முறையிடுவோம். அல்லாஹ் நம்முடைய துன்பத்தை நிச்சயம் நீக்கக்கூடியவராக இருக்கின்றான் என்பதாக 3 நபர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த அந்த நன்மைகளை சொல்லுகின்றார்கள். ஒருவர் சொல்லுகின்றார், யா அல்லாஹ், எனக்கு வயதான பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், நான் அவர்களுக்கு எந்த நேரத்திலும் நான் அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் என்னுடைய குழந்தைகளுக்கு மனைவிக்கு கொடுக்க மாட்டேன். ஒரு சில நேரங்களில் ஒரு நேரத்திலே மிகவும் நேரமாகிவிட்டது, நான் வீட்டிற்கு வருவதற்கு, நான் பாலை கொண்டு வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அந்த நேரத்திலே என்னுடைய பெற்றோர்கள் தூங்கிவிட்டார்கள். அதே சமயம் குழந்தைகள் மனைவி பசியோடு இருக்கின்றார்கள். ஆனாலும் என்னுடைய கொள்கையை நான் மாற்றிக்கொள்ளாமல் முதலிலே பெற்றோருக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான எண்ணத்தில் நான் காத்திருந்து அவர்களுக்கு நான் அந்த உணவை கொடுத்துவிட்டு பிறகு என்னுடைய குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் கொடுத்தேன். அதான் இந்த செயலை நான் உனக்காக செய்தேன். என் பெற்றோர்கள் மீதுள்ள அந்த கண்ணியத்தின் காரணமாக நான் இந்த செயலை நான் உனக்காக மட்டுமே செய்தேன் என்று சொல்லுகின்றார். அந்த பாதை அகலுகின்றது, கொஞ்சம் திறக்கின்றது, ஆனால் வெளியே வர முடியாது. இரண்டாம் அவர் சொல்லுகின்றார், யா அல்லாஹ், எனக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, விபச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு நிலை வந்தது. இது நீண்ட சம்பவம். அந்த நேரத்தில் நான் அந்த விபச்சாரத்தை விட்டு அந்த பெண்மணி கூறினாள், நீ அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடாதா, அவர் ஒரு பணம்
தேவையாக என்னிடத்தில் இருந்தால் நான் என்னுடைய இச்சையை வெளிப்படுத்தும் பொழுது அந்த நேரத்தில் அவள் கூறினாள், என் அல்லாஹ்வை பயந்து கொள் என்பதாக. அந்த நேரத்தில் நான் அவளுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்து விட்டேன். அதிலிருந்து நான் தவிர்த்து கொண்டேன். அல்லாஹ்வின் அச்சத்தால் நான் தவிர்த்து கொண்டேன். அவள் சொன்னாலே அல்லாஹ்வை பயந்து கொள் என்பதற்காக, அதற்காக நான் தவிர்த்து கொண்டேன். அல்லாஹ் எனக்கு என்ன செய்யும், இந்த காரியத்தை நான் உனக்காகத்தான் செய்தேன், உன்னுடைய அச்சத்தின் காரணமாக நான் செய்தேன். எனவே இந்த துன்பத்தில் எங்களுக்கு விடுதலை கொடுப்பாயாக என்று அவர் துஆ செய்கின்றார். அந்த பாறை இன்னும் சற்று விலகுகிறது. மூன்றாம் அவர் துஆ செய்கின்றார். இதுதான் இங்கு நாம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். அவரிடத்திலே ஒருவர் வேலை செய்கின்றார், கூலிக்கு வேலை செய்கின்றார். வேலை செய்துவிட்டு அவர் செல்லும் பொழுது கூலியை வாங்காமல் சென்று விடுகின்றார். மறந்து சென்று விடுகின்றார். சென்று விட்டு மிக நீண்ட காலம் ஆகிவிட்டது, பல வருடங்கள் ஆகிவிடுகின்றது. இந்த நபர் என்ன செய்கின்றார், அந்த கூலியை எடுத்து தனியாக வைத்து விட்டார். அதிலே ஒரு ஆட்டை வாங்கி விடுகின்றார். ஆடு வளர்ந்து விடுகின்றது. அது பெரும் பண்ணையாக ஆகிவிடுகின்றது. அது குட்டி போட்டு என்ன செய்யுங்க, மிகப்பெரிய ஒரு பண்ணையாக ஆகிவிடுகின்றது. யாருடைய கூலியில? ஒருவர் கூலியை வாங்காமல் சென்று விட்டார் அல்லவா, அவருடைய கூலி. அவர் கொடுக்கும்போது கொஞ்சமாக இருந்தது, பிறகு அது நாளாக அதிலே வளர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆட்டு பண்ணையாகவே ஆகிவிட்டது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் என்னிடத்திலே வந்தார். அவர் ஞாபகம் வைத்து கேட்டால், ஓ சகோதரரே, தோழரே, இந்த நாட்களிலே நான் என்ன செய்கின்றேன், ஒரு காலத்தில் நான் உங்களிடத்தில் வேலை செய்தேன், ஆனால் நான் கூலி வாங்கவில்லை, சென்று விட்டேன். அந்த கூலி எனக்கு கொடுக்கலை என்று மிக நீண்ட காலத்திற்கு பிறகு என்னிடத்தில் வந்து கேட்டார். நான் அவரிடத்திலே சொன்னேன், அந்த ஆட்டு மந்தையை காண்பித்து, இதோ உனக்கான கூலி, அதை கொண்டு செல்லும். அவருடன் என்ன சொன்னார், எஜமானரே, என்னை கேள்வி செய்யாது, நான் என்னுடைய கூலியை தான் கேட்டேன், நான் ஆட்டு மந்தையை கேட்கிறேன். அவர் சொல்லுகின்றார், இல்லை, நான் உன்னை கேலியோ கிண்டலோ செய்யவில்லை, இதுதான் உண்மை, உன்னுடைய கூலியிலே அதே வந்தவைகள் தான் அந்த ஆட்டு மந்தையில், அவைகள் எடுத்து செல் என்பதாக நான் அவருக்கு நான் மனம் உவந்து கொடுத்தேன். எல்லாம் இதை கொண்டு என்ன செய்ய, இந்த துன்பத்தை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பை கொடு என்று சொன்னார். முழுவதுமாக அந்த பாறை வழிவிட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை தங்களுடைய சஹாபாக்கள் தோழர்களுக்கு சொல்லுகின்றார்கள். அன்பானவர்களே, இங்கு நாம் பார்க்க வேண்டும், இஸ்லாம் எந்த அளவிற்கு வியாபாரத்திலே கூலிக்காரத்தில் நடக்கக்கூடிய அந்த விதத்திலே எவ்வளோ ஒரு நீதமான முறையை மேற்கொண்டிருக்கின்றது என்பதை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே இஸ்லாம் எல்லா நேரத்திலும் வியாபாரத்தையும் அதனுடைய உன்னதத்தையும் எல்லா காலங்களிலும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றது. சமகாலத்திலே பார்ப்பதை போல நாம் பணத்திற்காக மனிதர்களுடைய ஆரோக்கியத்தில் விளையாடுவது என்பதோ, அல்லது என்னுடைய பொருள் விற்க வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்பதோ, அல்லது பொருளை தட்டுப்பாடு ஏற்படுத்த, அதாவது சில நேரங்களில் என்ன செய்ய வேண்டும், பொருளுடைய அது தட்டுப்பாடு ஏற்படும் போது பதுக்கி வைப்பதையும் இஸ்லாம் ஒரு பொழுதும் அனுமதிக்கவில்லை. அதுபோன்று செய்பவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். தட்டுப்பாட நேரங்களிலே பொருளை நாம் பதுக்கி வைக்கக்கூடாது. ஏன், விலை ஏறட்டுமே, நாம் பொருளை பதுக்கி வைக்கலாம், அதனால் என்ன செய்யலாம், நாம் இன்னும் அதிகமாக லாபம் சம்பாதிக்கலாம். இது போன்ற மனிதர்களை எச்சரித்தார்கள். இதிலே உங்களுக்கு வரக்கத்து இல்லை. அதுபோன்ற நேரங்களிலே சரியான முறையில் நீங்கள், நீதமான முறையில் நீங்கள் வியாபாரியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி காண்பித்திருக்கின்றார்கள். ஆக கூலியாட்களிலும் சரி, நாம் வியாபாரியாக, அவர் எஜமானராக இருந்தாலும் சரி, கூலியாளாக இருந்தாலும் சரி, இருவரும் சரியான முறையில் நடக்க வேண்டும் என்பதே இஸ்லாம் நமக்கு அழகிய முன்மாதிரியாக வியாபாரத்துடைய உழைப்பதையும் உழைப்பாளிகளையும் இருவரையும் மேன்மைப்படுத்தி இருக்கின்றது இஸ்லாம். எந்த நேரத்திலும் கடத்தலையும் கலப்படத்தையும் மோசடி செய்வதையும் இஸ்லாம் ஒருபொழுதும் அனுமதிக்கவில்லை. ஏமாற்றுபவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்பதாக அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா என்பதாக சொன்னார்.
ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை வீதிக்கு வருகின்றார்கள். அந்த இடத்திலே ஒரு தோழர் கோதுமையை விற்று கொண்டிருக்கின்றார், தானியத்தை விற்று கொண்டிருக்கின்றார் கீழே போட்டு. அந்த தானிய குவியலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கைகளை உள்ளே நுழைக்கின்றார்கள். நுழைத்து பார்த்தால் உள்ளே ஈரமான தானியம் இருக்கின்றது. வெளியே எடுக்கின்றார்கள். அந்த தோழருக்கு காட்டுகின்றார்கள், என்ன வெளியிலே காய்ந்த தானியம் இருக்கின்றது, உள்ளே பார்த்தால் ஈரமாக இருக்கின்றதே என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், யார் சொல்லலாம், அது மழை பொழிந்து ஈரமாக விட்டது, எனவே நான் என்ன செய்து விட்டேன், காய்ந்த தானியங்களை மேலே போட்டு விட்டேன் சொன்னார்கள். அப்படி செய்யக்கூடாது, தனித்தனியாக நீங்கள் விற்பனை செய்யுங்கள். அவர் பார்ப்பவர் என்ன செய்வார், காய்ந்துதான் இருக்கின்றது என்பதாக வாங்கிக் கொண்டு செல்வார், உள்ளே என்ன செய்கின்றது, ஈரமாக இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். மண் வருஷ வடை சென்னா, யார் ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் என்று சொன்னார். அந்த வியாபாரிக்கு சரியான ஒரு வியாபாரத்தை அண்ணனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியமிக்கவர்களே, எந்த நேரத்திலும் இஸ்லாம் வியாபாரத்தை உன்னதமாக்கி இருக்கின்றது. அதிலே உயர்வு தரும் என்பதாக இஸ்லாம் சொல்லுகின்றது, அதிலே வரக்கத்திற்கு என்பதாக சொல்லுகின்றது. அதே சமயத்திலே நாம் வியாபாரம் செய்யும் பொழுது நீதத்தோடும் நேர்மையோடும், பொருளிலே குறை இருந்தாலும் அதை சொல்லி விற்க சொல்லுகின்றது இஸ்லாம். ஏதாவது ஒரு பொருளை நாம் விற்பனை செய்கின்றோம், அதிலே குறை இருக்கின்றது, அதை நாம் மறைத்து விற்று விடலாம், இன்றைக்கு மறைத்து விற்று விடலாம், ஆனால் மறுமையிலே அதற்கான நாம் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற எச்சரிக்கையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நேர்மையை நீங்கள் எந்த நேரத்திலும் தவறாதீர்கள் என்பதை இஸ்லாம் மீண்டும் மீண்டும் வியாபாரிகளுக்கு சொல்லுது. எனவே இன்றைக்கு இந்த மாதத்திலே, மே மாதத்திலே உலகம் முழுவதும் என்ன செய்கின்றார்கள், உழைப்பாளியின் உன்னதத்தை சொல்லுகின்றார்கள், உழைப்பாளியின் சிறப்பை சொல்லுகின்றார்கள், அவர்களுக்காக உரிமைக்காக போராடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருஷத்துக்கு முன்பாகவே உழைப்பாளியின் உன்னதத்தையும் உழைப்பவர்களின் உன்னதத்தையும் மிகவும் போற்றி இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழருடைய கையை பார்க்கின்றார்கள், அவர் வேலை செய்து கைகள் எல்லாம் காய்ந்திருக்கின்றது சொன்னார். அவருடைய கையை வாங்கி எடுத்து முத்தமிட்டார்கள். சொன்னார்கள், உழைத்து உண்பதை அல்லாஹ் விரும்புகின்றான், இதை ஹலாலாக ஆக்கி இருக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உழைப்பாளியை ஊக்கப்படுத்தினார்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எந்த நேரத்திலும் நேர்மையை கடைபிடிக்க சொல்லுகின்றது. யாருக்கும் நீங்கள் அநியாயம் செய்து விடாதீர்கள். உங்களுடைய கூலி ஆட்களுக்கு நீங்கள் வேலையை கொடுத்தால், அவர்கள் கடுமையான நீங்கள் வேலை கொடுத்தால், நீங்கள் அவரிடத்தில் சென்று ஒத்தாசை செய்யுங்கள். இஸ்லாம் சொல்கின்றது. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய கூலி ஆட்கள் எடுத்து நீங்கள் அவரால் முடியாத பாரதூரமான வேலையை நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். அவ்வாறு நீங்கள் சொன்னால் அவருக்கு நீங்கள் ஒத்தாசையாக இருங்கள். அவருக்கு நீங்கள் கஷ்டத்தை கொடுத்துட்டு நீங்கள் கூலி கொடுக்கணுன்றதுக்காக கடுமையான கஷ்டத்தை எல்லாம் அவருக்கு கொடுத்து விடாதீர்கள். அதே போன்று நீங்கள் அவர்களுக்கு கூலி வழங்குவதிலே எந்த நேரத்திலும் நீங்கள் அநியாயம் செய்து விடாதீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்துவிட்டால் நாளை மறுமையை அல்லாஹ் அது போன்றவர்களை அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் இந்த உலகத்திலே வேலையாட்களிடம் வேலையை வாங்கி கொண்டு அவருக்கு சரியான முறையிலே கூலி கொடுக்கவில்லை என்று சொன்னால், மறுமையிலே அல்லாஹ் சொல்வானா, அந்த எஜமானன் மீது நான் வழக்கு தொடுப்பேன். அல்லாஹ் என்ன செய்வானா, அவருக்கு எதிராக பாதிக்கப்பட்டவருக்கு எதிராக அல்லாஹ் அவருக்கு முன்னால் நின்று நீ ஏன் அவருக்கு இந்த அநியாயம் செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அதற்கு நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? எனவே இவைகளை எல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்மையான வியாபாரியாக இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே சரியான வியாபாரத்தை மேற்கொள்ளக்கூடிய, அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய சொன்னானோ அவைகளை செய்யும்படியும், அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அவைகளை விட்டு தடுத்து விட்டு அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட நீதமான வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வியாபாரத்தை செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.